அம்மா பக்கத்து வீட்டு பாட்டி தம்பி பாப்பா இல்லையான்னு கேக்குறாங்க அம்மா. பாட்டி சும்மா விளையாட்டு கேட்டிருப்பாங்க, நீ போய் விளையாடு. சரி அம்மா. இந்த மாதிரி எல்லாம் எந்த குழந்தைகிட்டயும் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. அவங்களோட மனசு பசுமரத்தாணி போல. அப்படியே பெரியவங்க ஆனாலும் இந்த நெஞ்சு இருக்குல்ல, இந்த நெஞ்சு இங்க குத்திக்கிட்டே இருக்கும். தயவு செஞ்சு பிஞ்சு மனச இப்படி யாரும் நோகடிக்காதீங்க. அம்மா நந்தினி அவங்க பாட்டி ஏமாத்தி தின்றதுக்கு ஒண்டியா பிறந்துக்கிறேன்னு சொல்றாங்க அம்மா. அவங்களுக்கு நீ கேக்கு குடுக்கலன்னு சும்மா விளையாட்டா சொல்லிருப்பாங்க. அவங்களுக்கு கேக் எடுத்துன்னு போய் கொடு, என்ன ஷேர் பண்ணி சாப்பிடணும், அதுதான் அப்படி சொல்லிருப்பாங்க. ஓகே சரி அம்மா. இப்படி கூட சிலர் இருக்கதாங்க செய்றீங்க. போற போக்குல குழந்தைங்க கிட்ட எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிடுறீங்க. அந்த வலி எப்படி தெரியுமா இருக்கும்? மரணம் வந்தா கூட பாய் சொல்லிட்டு போய் நான் யமலோகத்துக்கு. ஆனா அதை விட கொடுமையான வலி எது தெரியுமா? சொல்லுவாங்க. இனிமையாவது தயவு செஞ்சு புரிஞ்சு நடத்துக்கோங்க பெரியவங்க. அரிசிய ஊற வச்சு அடுப்ப பத்த வச்சு எப்ப சோறாக்கி திங்கிறது? பசி உயிர் போதே. ஆன்ட்டி சொல்லு பாப்பா. சரோஜா ஆயா குழு காசு வாங்கிட்டு வர சொன்னாங்க ஆன்ட்டி. குழு காசு நாளைக்கு கொண்டு வந்து குடுக்கறேன்னு சொல்லு அந்த ஆயா கிட்ட, சரியா? சரிங்க ஆன்ட்டி. பாப்பா கொஞ்சம் நில்லு. ஆன்ட்டி நேத்து உங்க வீட்டுக்கு அந்த ஒரு புரோக்கர் வந்திருந்தாங்கல்ல, அவங்க எதுக்கு வந்தாங்க? அவங்களா ஆன்ட்டி? எங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு நிலம் வாங்கறதுக்கு பாத்துட்டு வந்தாங்க. அது ஓகே ஆயிடுச்சு. என்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு கேக்கறதுக்காக வந்திருந்தாங்க ஆன்ட்டி. 2 ஆம்பளை புள்ள பெத்து வச்ச நானே சொத்து சேர்க்காம இருக்கிறேன். ஒரு பொட்டை புள்ளிய பெத்து வச்சுட்டு உங்க அப்பனும் ஆத்தாலும் எவ்வளவு சொத்து சேர்க்கறாங்க ஓடி ஓடி. நீ அடுத்த வீட்டுக்கு போற பொண்ணு, கண்டவனுக்காக சொத்து சேர்க்கறாங்க. ஏ பொண்ண சொல்லாயா, இன்னைக்கு ஸ்கூல் லீவு தானே, எங்க போய் வர? ஆமா இன்னைக்கு ஸ்கூல் லீவு தான். எங்க அம்மா இப்போ யோகா கிளாஸுக்கு சேர்த்து விட்டுக்கிறாங்க, அதனால யோகா கிளாஸுக்கு போயிட்டு வந்தேன். உங்க அப்பனாத்தாலும் என்ன பாவம் பண்ணாங்களோ தெரியல, அதுதான் நீ ஒத்த புள்ளியா போயிட்ட. ஏன் பாவம் பண்ணவங்க எல்லாருக்குமே ஒத்த புள்ளதான் கொடுப்பானா கடவுளு? ஆமாடி, உங்க சொந்தக்கார கூட தான், அதான் அந்த சாலினி அவங்க மாமி, அவங்க கூட தான் அவங்க பையன் 9வது படிக்கும் போது இன்னொரு குழந்தைய பெத்துக்கினாங்க. அது மாதிரி எங்க அம்மா பெத்துன்னு போறாங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு? அவங்க புண்ணியம் பண்ணிருக்காங்கடி, அதனாலதான் லேட்டா கூட கடவுள் கொடுத்துருக்கான். சரியாயா? அவங்க புண்ணியம் பண்ணாங்க அதனால லேட்டா பெத்துக்கினாங்கன்னு சொல்றீங்க. அவங்க புண்ணியம் பண்ணிருக்காங்கடி, அதனாலதான் லேட்டா கூட கடவுள் கொடுத்துருக்கான். சரியாயா? அவங்க புண்ணியம் பண்ணாங்க அதனால லேட்டா பெத்துக்கினாங்கன்னு சொல்றீங்க. நான் ஒண்ணு சொல்றேன், எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப ரோட்ல எல்லாம் நிறைய குழந்தைங்கள குப்பை தொட்டில போட்டு போயிடறாங்க, அனாத ஆசிரமத்துல விட்டுட்டு போயிடறாங்க, ரோட்ல போட்டு போயிடறாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல போட்டு போயிடறாங்க. அவங்கள பெத்த அப்பா அம்மா இருப்பாங்கல்ல, அவங்க புண்ணியம் செஞ்சவங்களா பாவம் செஞ்சவங்களா? உங்க புண்ணிய கணக்கு என்ன இதுல? இன்னும் புண்ணிய நீதிதான் என்ன? அடுத்தவங்கள குறை சொல்றத முதல்ல நிறுத்துங்க. உங்க கையில என்ன இருக்குதோ அதை வச்சு சந்தோஷமா வாழுங்க. அடுத்தவங்க வாழ்க்கை தயவு செஞ்சு எட்டி பாக்காதீங்க. நீங்க சாப்பிட்டாதான் உங்களுக்கு வயிறு ரொம்ப, நாங்க சாப்பிட்டாதான் எங்களுக்கும் வயிறு ரொம்ப. எதுக்குமா என்ன பெத்த? எல்லாரும் போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் திட்டு வாங்கி கொடுத்து சொல்லுறதுக்கோ கெட்ட சொல்லு வாங்கறதுக்குமா என்ன பெத்த? யார் தாண்டி என்ன சொல்லி தொலைச்சாங்க? புரியுற மாதிரி சொல்லி தொலைடி நீயும். ஏமா என்ன பெத்ததுதான் பெத்த, இன்னொரு பொண்ணும் ஒரு புள்ளிய சேர்த்து பெத்து தொலைய வேண்டியதுதானம்மா. ஏமா இப்படி வந்து என் உயிரை வாங்குற? அதெல்லாம் நம்ம கையில இல்லம்மா, எல்லாம் கடவுள் கையில இருக்கு. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. இன்னும் 10 மாசத்துல எனக்கு ஒரு தம்பி வந்தே ஆகணும். போதும் நிறுத்திடி. அது என்ன கடையில விக்கிற பொம்மையா நீ கேட்டது காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றதுக்கு? இந்த பார், நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாத வயசு. உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்க பத்தியா, அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுக்கிற வயசு. புரிஞ்சுக்கிற வயசுல இருக்கிறவங்களுக்கே இந்த விஷயத்த பத்தி ஒன்னும் புரியலனா உனக்கு எதுவுமே புரியாது. நான் சொன்னா
நீ என்ன படிக்கிற? அம்மா நான் 10th போறேம்மா. உனக்கு தெரியாத மாதிரி கேக்குறியாம்மா? அது எனக்கு தெரியாதெல்லாம் இல்ல. நீ 10வது போற. 10வதுல நல்ல மார்க் எடுத்து நல்லா படிச்சு மார்க்க ஸ்கோர் பண்ணாதான் நீ அடுத்த லெவலுக்கு போக முடியும். இத மைண்ட டைவர்ட் பண்றதுக்கு 4 பேர் 4 விதமா நம்மள சொல்லதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் யோசிக்க கூடாது. ஏதாவது இந்த காதுல கேட்டு அந்த காதுல நம்ம விட்டுணும். எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கணும். சரியா? சரிம்மா, நான் யார் சொல்றதையும் கேட்காம நான் நல்லா படிக்கிறேன். சாரிம்மா. சரி அம்மா, நீ போக போக உனக்கு வயசு ஆக ஆக அம்மாவை புரிஞ்சுப்ப. ஐயோ 11:25 ஆயிப்போச்சு. 14 பஸ் பரவாயில்ல. சீக்கிரம் போய் எடுத்துட்டு வந்தோம். பொம்பளை புள்ளியோ ஆம்பளை புள்ளியோ எந்த புள்ள அப்படின்றது முக்கியம் இல்லைங்க. அது எந்த புள்ளியா இருந்தாலும் பொறுப்பா இருந்தா அது கெத்துதாங்க. ஐயோ, அம்மா கிழிஞ்ச துணியை தச்சிட்டு இருக்காங்களே. இது தெரியாம வீட்டு கஷ்டம் புரியாம நாம வேற துணி வேணும்னு கேட்டுட்டோமே. அம்மா சொல்லம்மா. எனக்கு துணி வேணாம்மா, நான் வேற எப்பனா எடுத்துக்கிறேன். நீ எடுத்துக்கிறியா துணி? ஏன் வேணா? எதுக்கு வேணா? நேத்து தானே கேட்டேன் புது துணி வேணும்னு. வாங்கி தரேன் தானே சொன்னேன். நீ எடுத்துக்குமா? எது? நான் எடுத்துக்குவா புது துணி? எனக்கு இருக்கிற புடவையும் பிளவுஸுமே போதும், நீ எடுத்துக்க. உனக்கு ஃபேர்வெல் டே வைப்பாங்கல்ல ஸ்கூல்ல, அப்ப போட்டுன்னு போய் ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எல்லாம் வந்தா நீ எடுத்துக்கோ போ. சரியா? அம்மா வீட்டுல மளிகை சாமான் எதுவும் இல்லைன்னு பேங்க்குக்கு போயிருக்காங்க. ஏரி பில்லு விழுந்தா அதை வாங்கி மளிகை சாமான் வாங்கிட்டு வரேன்னு. வர எவ்வளவு நேரம் ஆகுமோ? சீக்கிரம் வீட்டுக்கு போயிடணும். மாட்டுக்கெல்லாம் தண்ணி காட்டணும்.